ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய பழைய சோறை வச்சு ஒரு 65 ரெசிபி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து பழைய சோறை எடுத்து வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றின சோறுனா நல்லா புழிஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து போட்டுக்கலாம். இது வந்து குட்டீஸ்களுக்கெலாம் நம்ம ரொம்பவே பிடிக்குங்க. நம்ம இதை பழைய சோறை வச்சு தான் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் யாருமே கண்டு கூட பிடிக்க மாட்டாங்க. அப்படியே நமக்கு சிக்கன் 65 சாப்பிட்ற ஃபீலிங் தாங்க இருக்கும். இதை வந்து நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா, தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். தண்ணி எதுவுமே ஊற்றாமல் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா விட்டு விட்டு அரைச்சோன்னா நமக்கு வந்து நல்லா சூப்பராக நைஸாக அரைப்பட்டு வந்துடும். இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சாச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு இந்த பவுட்ரு வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். கடலை மாவும் அரிசி மாவும் 2 ஸ்பூன் கடல மாவுனா 1 ஸ்பூன் அரிசி மாவு வந்து போட்டிருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் உங்கள்கிட்ட மைதா மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு அப்படி இருந்தாலும் அந்த மாதிரி கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், காஷ்மீர் சில்லி பவுடர், அப்புறம் சிக்கன் 65 மசாலா இந்த இது வந்து சேர்த்துருக்கேன். இதில் வந்து நம்ம வந்து வெங்காயம், மிளகாய் அந்த மாதிரிலாம் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு நம்ம வந்து கையால் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சில குட்டீஸ்களுக்கு இந்த வெங்காயம் மிளகாலாம் போட்டிருந்தா அவங்க வந்து சாப்பிட்றதுக்கே ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு உண்மைக்குமே 65 சாப்பிட்ற ஃபீலிங் தாங்க இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நமக்கு வந்து குட்டி குட்டியாக எடுத்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவுமே நம்ம வந்து சேர்க்க வேண்டாம். ஓகேங்களா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஷிஃப்ட்டாக போட்டு பொரித்து எடுத்தோன்னா நமக்கு கரெக்டாக வரும். ஆயிலும் வேஸ்ட் ஆகாது. இப்போ நம்ம கையை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மாவை வந்து எடுத்துக்கலாம். அப்படின்னா நமக்கு வந்து கையில் ஒட்டாமல் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக போட்டு அழகாக எடுக்கலாம். நமக்கு அப்படியே 65 சாப்பிட்ற மாதிரியே தாங்க இருக்கும். இதில் வந்து நம்ம மல்லித்தலை அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கலை பார்த்தீங்களா? இன்னும் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வேணும்னா நம்ம இதில் வந்து கலர் பொடி கூட சேர்த்துக்கலாம். ஆனால் அது வந்து அன்ஹெல்த்திங்கிறதுனால நான் வந்து சேர்க்கலை. இது வந்து டீ காஃபி கூட வச்சு சாப்பிட்றதுக்கெலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. குட்டி பசங்களுக்கு முக்கியமாக குட்டி பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம இது பழைய சோறு வச்சு செஞ்சுருக்குறோன்னு சொன்னால் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. நம்ம பழைய சோறு வச்சு என்னெல்லாமோ செஞ்சுருப்போம். சப்பாத்தி, இடியாப்பம், அப்புறம் வடை அந்த மாதிரிலாம் செஞ்சுருப்போம். இந்த மாதிரி ஒரு தடவை 65 வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். பிகினர்ஸ் கூட ஈஸியாக ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.